நாங்கள் எதுவும் செய்வோம், யாரும் எங்களை கேட்க முடியாது என்கிற எண்ணத்தில் மக்கள் வரி பணத்தை தங்களுடைய சுயநலத்துக்காக செலவிடுவதற்கான விலையை ஆட்சி மாற்றத்துக்கு பின் தர நேரிடும் என மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 4 ஆண்டுகால அலங்கோல ஆட்சியை மூடி மறைக்க விடியா ஸ்டாலின் மாடல் அரசு வெற்று விளம்பரங்கள் செய்து வருவதாகவும், அந்த வகையில் திமுகவின் வெற்று விளம்பரங்களை 385 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 12,620 ஊராட்சிகளில் வெளியிட வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு ஆணையிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு LED திரைகளை பொருத்தும் பணியை வழங்க வேண்டும் எனவும், அதற்காக 385 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களும் சந்தை விலையை விட மிகுதியாக ஒவ்வொரு திரைக்கும் 7,5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், 12,620 ஊராட்சிகளும் சிறிய வகை LED திரைகளுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2006-2011 ஆட்சி காலத்தில் விலையில்லா தொலைக்காட்சி வழங்கி தங்களது குடும்ப தொலைக்காட்சி நிறுவனங்களின் நிதிநிலையை வளர்த்துக் கொண்ட திமுக தற்போது 4 ஆண்டு சாதனை என்கிற பொய்ச்செய்தி வீடியோக்களை ஊர்தோறும் ஒளிபரப்பி மக்களை ஏமாற்றி விடலாம் என மனப்பால் குடிப்பதாக கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் எதுவும் செய்வோம், எங்களை யாரும் கேட்க முடியாது என்கிற எண்ணத்தில் மக்களின் வரிப்பணத்தை தங்களுடைய சுயநலத்துக்கு செலவிடுவதற்கான விலையை விரைவில் ஏற்படவிருக்கும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தர நேரிடும் என மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்.